நைட்டோட நைட்டா ஆனந்தோட தங்கச்சி நகையெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிரு. அடுத்த நாள் காலையில அவள் லவ்வரையும் அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. அதே நேரத்துல ஆனந்தோட அம்மா வீட்டுல இருக்க நகையெல்லாம் காணும், தங்கச்சியும் காணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க பீரோவை போய் செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ஒரு நகை மட்டும் இருக்கும். ஆக்சுவலா நந்திதா கல்யாணம் வந்தப்போ அந்த வேலைக்காரி கிட்ட இந்த நகையை வச்சுதான் அவங்களை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. புதுசா மருமகம் வந்ததால இதுக்கப்புறம் வேலைக்காரி தேவையில்லைன்னு சொல்லி அந்த வேலைக்காரி மேல பொய்யான பழி போட்டுதான் இந்த அம்மாவும் பையனும் அவளை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. அவங்க வேணும்னே தான் பண்ணிருப்பாங்க. இப்ப ஆனந்த் திவஸ் பத்திரத்தை எடுத்துட்டு நந்தியா வீட்டுக்கு போயிட்டு நந்திதா எங்கன்னு கேக்குறான். அவங்க அம்மா இங்க வரலன்னு சொல்றாங்க. இவன் எங்க போயிருப்பான்னு சொல்லி இவன் தேட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல நந்திதாவை காட்டுறாங்க. ஆக்சுவலா நந்திதா ஆக்சிடென்ட் ஆன காரு நைனாவோட தான் இருக்கும். இப்ப நைனாவை பார்த்தது ஒன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. ஸ்கூல் படிக்கிறப்போ நீ பாட்டுக்கு போயிட்ட, எல்லாரும் என் மேலதான் தப்பு சொன்னாங்க. இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன நரகத்துல தள்ளிட்டாங்க. ஒன்னாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி அழுதிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சு அழுதிட்டு இருக்காங்க. அப்ப ஆனந்தங்க வரான். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேப்பா. இங்கதான் ஒரு தரமான ட்விஸ்ட். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா நைனா குமார்னு சொன்னது நந்திதாவை தான். ஆக்சுவலா நைனா தான் நந்திதா பின்னாடி சுத்திருப்பா. அவளை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி நைனா தான் நந்திதாவுக்கு கிஸ் பண்ணிருப்பா. அப்பதான் அவங்க அம்மா பார்த்து அவளை கூட்டிட்டு போயிருப்பாங்க. என்னதான் அமெரிக்கா போய் 5 வருஷம் இருந்தாலும் அவளால நந்திதாவை மறக்கவே முடியாம இருந்திருக்கும். அதனால ஊருக்கு வந்ததும் நந்திதாவை பாக்கலாம் அவங்க வீட்டுக்கு போறா. அங்க போய் அவளுக்கு கல்யாண விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் நந்திதாவை கடைசியா ஒரு முறை பாக்கலாம் அவளோட வீட்டுக்கும் போறா. அவளோட புருஷன் அவளை கொடுமைப்படுத்துறத பாக்குறா. அதை பார்த்தது அவளுக்கு மனசு தாங்காம எப்படியாவது அவளை இந்த இடத்துல இருந்து காப்பாத்த நினைச்சுதான் இவ்வளவும் பண்ணிருப்பா. இவளை கொடுமைப்படுத்துறதாலதான் உங்ககிட்ட இருந்து இவளை காப்பாத்த நினைச்சேன்னு சொல்றா. உடனே ஆனந்தம் கையில இருக்க டிவோர்ஸ் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு நாளா கேம் விளையாண்டீங்கல்ல, இனிமே என்னோட ஆட்டத்தை பாப்பீங்கன்னு சொல்றான்.